நாம இந்த மிக மோசமான அதிகார வர்க்கத்தினுடைய இந்த மோசமான முடிவை பெறும் வரை உறுதியான போராட்டத்தை நாம் நடத்த வேண்டியிருக்கிறது. இங்க வந்து போராட்டம் நடத்த ஆர்கனைஸ் பண்ணும் போது இங்க சிலம்பரசனம், இங்க இருக்கிற மாவட்ட செயலாளர் அன்பரசனம் எல்லாருமே ஒவ்வொருத்தரா போய் கூட்டிட்டு இருக்கிறாங்க. யாரு முன்னாடி நின்று பண்றது? எதுக்கு நாம வெட்கப்படணும்? எதுக்கு கோவப்படணும்? நீங்க பாருங்க, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வைப்பாங்க, ₹1 காசு, டியூசன் ஃபீஸ் உயர்த்தினா அடிச்சு உதைக்கலாம். பல்கலைக்கழகமே இருக்கு, அடிச்சு உதைச்சு கேட்டு வீட்டுல பிடிங்கி வெளியில எடுத்துட்டு வந்து ரோட்ல உட்காரலாம். கலவரம் நடக்குது. மற்ற நாடுகள், இந்தியா போன்ற நாடுகளில், தமிழகம் போன்ற இடங்களில் நாம் வலுவான போராட்டங்களை நடத்தி சமூக நீதிக்கான போராட்டங்களை நடத்தி கல்லூரிகளும் இன்னைக்கு வேலைவாய்ப்புகளும் சாதாரண ஏழை எளிய மக்கள் அனைத்து தரப்பு முதன்மை சார்ந்தவர்களும் இன்னைக்கு வேலைவாய்ப்பு போயிருக்கோம். கல்லூரிக்குள்ள வந்து மிகப்பெரிய போராட்டம். இந்த தாத்தனும் அத்தனோட பாட்டனும் போராட்டம். இப்படி பாரம்பரிய மிக்க பெரியாரும் அம்பேத்கரும் கோவிலாரும் இன்னும் இருக்கிற ஏராளமான தலைவர்களுக்கு போராட்டத்துக்கு முன்னாடிதான் இன்னைக்கு அரசு எப்படி வசதி இல்லாதவன் இந்த கல்லூரிக்கு வர வேண்டிய நிலைமை இருக்கு. ஏழை எளிய மாணவர்கள் மட்டுமே படிக்கிற கல்லூரிகள் எந்த அடிப்படை மாட்டாரு, புத்தகம் இருக்காது, ஏராளமான சந்தைகள், ஏராளமான இல்லாத பிரச்சனை ஏராளமா இருக்கு. நாம வந்து வலுவான போராட்டத்தை நடத்த தைரியத்தோட பாரதி கண்ட பெண்களாய், ஈர பெண்களாய் எல்லாம் காலத்துக்கு போராடணும். நாட்டை முடிவு பண்ணணும். எல்லா பிரச்சனைகளுக்காகவும் இதெல்லாம் கவனித்து வரணும். மாணவர்கள் எல்லோரும் பல்கலைக்கழக நிர்வாகம் திரும்ப பெறும் வரை உறுதியோடு தொடர்ச்சியாக போராட்டத்தை முன்னெடுத்து செல்வோம். 4 மாவட்டம் அல்ல, உங்களுக்கு ஆதரவாக திருவண்ணாமலை கல்லூரி ஆதரவாக தமிழ்நாட்டில் இருக்கிற 24 கல்லூரிகளிலும் 24 கல்லூரிகளிலும் மாவட்டத்திலும் ஆதரவாக மாணவர்களை வழக்கில் இறக்குவதற்கு மற்ற மாணவர்கள் நமக்கு ஆதரவாக ரோட்டுக்கு கோரிக்கை நிறைவேறாது. நமக்கு அரசாங்கம் போராட்டத்தையும் போராட்டத்தையும்